வணக்கம் மக்களே! இந்த வெயில் காலத்திலயும் கடந்த வாரம் நம்ம மார்க்கெட் நம்மள குளு குளுன்னு வச்சிருந்தது. பசுமையான ஒரு வாரமா நம்ம மார்க்கெட்டுக்கும் அமைஞ்சிருந்தது. வரக்கூடிய வாரமும் இதே மாரியான ஒரு பசுமையான ஒரு வாரமா அமையுமாங்கிறத பற்றியெல்லாம் நம்ம இந்த வீடியோல வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஒன்னொன்னா நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போறது எது நம்ம மார்க்கெட்ட பெருசா பாதிக்கும்ன்னு பார்த்தா, ஒரே ஒரு விஷயம் தான். ஸோ இந்த யுஎஸ் அண்ட் ஈரானோட பேச்சுவார்த்தை தான். மத்தபடி இந்த இன்ஃப்ளேஷன் டேட்டா பாதிக்குமா நம்ம மார்க்கெட்டுன்னு கேட்டா, சிறிதளவு கூட நம்ம மார்க்கெட்ட பாதிக்காது. அதெல்லாம் சும்மா ஒரு அசால்ட்டான ஒரு மேட்டர். அதுக்கெல்லாம் பெரிய அளவுக்கான ஒரு வீரியம் வந்து கிடையாது. ஸோ இந்த ஆயில் பிரைஸ் அப்படிங்கிறது இங்க நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தைய பொறுத்து தான் ஒரு மாற்றத்துக்கு உள்ளாகும். ஸோ அதனால அதையும் வந்து நம்ம இந்த யுஎஸ் அண்ட் ஈரான் பஞ்சாயத்துக்குள்ள சேர்த்துக்கலாம். அதே மாரி ரிசல்ட் ஏதாச்சும் ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துமான்னு கேட்டா, ரிசல்ட்டும் பெரிய அளவுக்கான ஒரு இம்பாக்ட்ட ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பில்ல. ஸோ இப்போதைக்கு இந்த யுஎஸ் ஈரான் பேச்சுவார்த்தை ஓடிட்டு இருக்கு. அதோட முடிவும் பார்த்தீங்கன்னா எட்டியிருக்கு. ஸோ நேத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண ஒரு பேச்சுவார்த்தை பாகிஸ்தான்ல நடக்குது அப்படின்ட்டு. ஸோ இப்ப என்ன நடந்திருக்குன்னா, பேச்சுவார்த்தை அ ஒரு முடிவுக்கு வரல. ஸோ இந்த பேச்சுவார்த்தையில ஒரு உடன்பாடு எட்டாம தான் வந்து இருக்கு. ஸோ இப்ப ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா, திரும்பவும் என்னாச்சுன்னு தெரியல. வெயில் காலத்தில மண்ட கோளாறு ஆயிருச்சா அப்படின்ட்டு. ஸோ வெயில் காலம்ன்ட்டு இல்ல. நம்ம ஆளுக்கு எந்த காலம் வந்தாலும் மண்ட கோளாறா தான் இருப்பான் போல. ஸோ இப்ப என்ன ஒரு பஞ்சாயத்துனா, ட்ரம்ப் இப்ப திரும்ப பழையபடி ஆரம்பிச்சாச்சு. ஸோ பீஸ் டாக்குக்கு கூப்பிட்டதே ட்ரம்ப். ஸோ பீஸ் டாக் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சீஸ் ஃபயரும் ட்ரம்ப்னால தான் வந்து ஏற்பட்டிருக்கு. இப்ப திரும்ப பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ வந்து நாங்க வழிமறைப்போம். அந்த வழியில எந்த கப்பலும் வரவும் விடமாட்டோம், போகவும் விடமாட்டோம் அப்டின்ட்டு ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஈரான் வந்து அந்த இடத்துல பணம் வாங்குறது ட்ரம்ப்புக்கு வலிக்குது போல. ஸோ இப்போ ட்ரம்ப் எங்கேயோ இருந்து இங்க வந்து நாட்டாம பண்ணுவானாமா. ஆனா, அவங்க நாட்டு வழியில போகக்கூடிய வழிப்பாதைக்கு அவன் வாங்கக்கூடாது அப்டின்ட்டு பேசுறது சரியான ஒரு விஷயம் இல்ல. இப்ப என்னன்னா, ஸோ அதில எங்களுக்கும் கொஞ்சம் பங்கு குடுத்தீங்கன்னா, நாங்க கம்முனு இருப்போம்ல. ஸோ நீங்க எங்களுக்கு பங்கு குடுக்காம எல்லாத்தையும் நீங்களே எடுத்துட்டு போணும்னு பார்த்தா, அது எப்படி? அப்படின்னு தான் இப்போ ட்ரம்ப்போட மைண்ட் வாய்ஸா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ அதனால இப்போ எந்த கப்பலும் இன்னும் என்ன ஈரான் என்ன வரவிடுறது? இனி நாங்க வரவிட மாட்டோம் அப்படின்ட்டு, அங்க போர்க்கப்பல ட்ரம்ப் வந்து நிறுத்த போறதா ஒரு அறிவிப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த சீஸ் ஃபயர் சுமூகமா முடியாது அப்படிங்கிறது நமக்கு கிளீனா வந்து தெரியுது. திரும்ப பஞ்சாயத்துகள் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும். ஸோ இதில எல்லாம் நம்ம அப்படியே அடிமையானா ட்ரம்ப்புக்கு அடிமையானா இந்த போர் நிறுத்தப்படும். இல்லன்னா இந்த ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா திரும்பவும் சீண்டிக்கிட்டே தான் வந்து இருக்க போறான். ஈரானும் வந்து சொம்ப இல்ல சும்மா அடி வாங்கிட்டு ஓடுறதுக்கு, திருப்பி ஈரானும் பார்த்தீங்கன்னா அடிக்க தான் போறான். ஸோ இந்த பஞ்சாயத்துனால மற்ற நாடுகள் கண்டிப்பா கஷ்டப்பட போகுது. பங்குச் சந்தையும் பார்க்கும்போது ஒரு பஞ்சாயத்து சந்தையா ஆகப்போகுது அப்படின்னு தான் இப்போதைய ஒரு எதிர்பார்ப்பு போயிட்டுருக்கு. ஸோ நாளைக்கு இந்த ஒரு செய்தியோட வெளிப்பாடு நம்மலாம் நெனச்சிருப்போம். லாஸ்ட் வீக் நம்ம மார்க்கெட் பாசிட்டிவா க்ளோஸ் ஆனப்ப, அவ்வளதான்ப்பா இன்னும் பெருசா எந்த ஒரு பஞ்சாயத்தும் வராது அப்படின்ட்டு. ஆனா 2டே நாள்ல பாருங்க எப்படி தலைகீழா மாறியிருக்குன்ட்டு. ஸோ இப்ப ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா அப்படியே பல்டி. அடேங்கப்பா! என்ன மாரியான ஒரு பல்டி பேசாம சர்க்கஸ்ல சேர்த்தி விட்டுறலாம் போல. ஸோ அந்த மாரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப குளோபலா நடந்துட்டுருக்கு. ஸோ அதனால எந்த இடத்துலயும் நம்ம முன்ன சொன்ன மாரி ரொம்ப அ அவசரப்பட்டுறக்கூடாது. நம்ம அவசரப்பட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ட்ரம்ப் மாரி நம்மளால பல்டி அடிக்க முடியாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி காச போட்டிருப்போம். அதனால பல்டி அடிக்க முடியாம மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ எங்க உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ, எந்த இடத்துல புரிதல் இருக்கோ, அந்த இடத்துல பிளான் பண்ணி இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு நிலைமையா இருக்கு. நாளைக்கு வீக்கான க்ளோசிங் அதாவது வீக்கான ஓப்பனிங் இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். மேபி நடுராத்திரியில கூட இவங்க ஏதாச்சும் ஒரு அப்டேட் வந்து குடுக்கலாம். ஸோ இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட் குடுத்தாங்கன்னா, ட்ரம்ப் திரும்ப தூங்கும்போது ஒரு ட்வீட் போட்டுட்டு படுத்தா, ஸோ அடுத்த நாள் மேபி நம்ம மார்க்கெட் கேப் அப் கூட ஆகலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம மார்க்கெட் பஞ்சாயத்துல இருக்கோம். ஸோ குளோபலா டென்ஷன் ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்குவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ டிசிஎஸ் கிட்ட இருந்து அப்டேட் வந்திருக்கு. என்னன்னா, ஸோ டிசிஎஸ் வந்து இந்த எஃப்ஐ 27ல 25,000 ஃப்ரெஷர் வந்து அ ரெ ரெக்ரூட் பண்ண போறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஒரு 20,000 பேர்கிட்ட வேலைய விட்டு தூக்குனாங்கன்னு நான் நெனைக்கிறேன். இப்போ 25,000 ஃப்ரெஷர்ஸ வந்து எடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் வந்து டிமாண்ட் நல்லா இருந்ததுன்னா, இன்னும் அதுக்கும் மேல நாங்க ஃப்ரெஷர எடுப்போம் அப்டின்ட்டு டிசிஎஸ் தரப்புலருந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ ஒரு பக்கம் அதிக சம்பளம் வாங்குறவங்களெல்லாம் கழிச்சு கட்டிட்டாங்க. ஸோ இப்ப திரும்ப பார்த்தீங்கன்னா, குறைஞ்ச சம்பளத்துக்கு ஆள புடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க சொல்ற மாரி 25,000 பேர ஹையர் பண்றாங்களாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது ஸோ மாருதி சுசுகி கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஒரே நாள்ல 108 விட்டாரா வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்களாமா ஹைதராபாத்ல. ஸோ இதுவும் வந்து பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. எப்படியும் வந்து ஒரு 2000 வண்டி கிட்ட மாசம் விப்பாங்கன்னு நான் நெனைக்கிறேன் இந்த விட்டாராவ. ஸோ பார்ப்போம் எப்படி வந்து சேல்ஸ் வந்து இந்த விட்டாராக்கு தொடர்ந்து இருக்குன்ட்டு. ஆனா ஸோ இந்தியால எப்படியோ தெரியல. இதுக்கு முன்னாடியே குளோபலுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஆக மொத்தம் ஒரு 25,000 வண்டி கிட்ட பார்த்தீங்கன்னா, மாருதி சுசுகி எக்ஸ்போர்ட்டும் வந்து பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு புது 4 ஈவி 2031க்குள்ள இன்னும் ஒரு 5 வருஷத்துல 4 ஈவி. ஸோ
பிளான் பார்க்கும்போது பெருசா அக்ரெசிவா இல்ல. பட் இருந்தாலும் ஒரு 4 ஈவி லான்ச் பண்ண போறதா ஒரு அப்டேட் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிளான் என்னைக்கு வேணா வந்து மாறலாம். ஆனா இப்போதைக்கு ஒரு பிளான் அப்படின்னு பார்த்தா, இதுதான் வந்து ஒரு மாருதி சுசுகியோட திட்டமா இருக்கு. அடுத்தது ராயல் என்ஃபீல்டு வந்து அவங்களுடைய ஈவி பைக்கான இந்த ஃப்ளையிங் ஃப்ளீ வந்து இப்போ லான்ச் பண்ணிட்டாங்க. விலைய கேட்டா நம்ம அப்படியே கிறுகிறுன்ருவோம். புல்லட் எப்படி வந்து புட்டு புட்டுங்குதோ, அந்த மாரி நம்மளோட ஹார்ட்ல புட்டு புட்டுன்றோம். ஸோ அந்த அளவுக்கு பிரைஸ் வச்சிருக்காங்க. 2,25,00,000 கிட்டத்தட்ட ரூ. 2,80,000 பார்த்தீங்கன்னா, இதோட பிரைஸா இருக்கு. இப்போ நம்ம பாஸ்ல வாங்கணும்னா, ஸோ அதுக்கு வாங்கும்போது ஒரு ரூ. 1,00,000 கிட்ட வந்து குறைவா இருக்கும். பட் அதுக்கும் சேர்த்து இஎம்ஐ மாரி கட்டிட்டு இருக்கணும். ஸோ ரூ. 3,00,000 குடுத்து வண்டி பார்க்கறதுக்கு லுக்கெல்லாம் அப்படியே அல்டிமேட்டா இருக்கு. பட் இருந்தாலும் கிட்டத்தட்ட 3,00,000 ஆன் ரோடு வரும்போது எப்படியும் இன்சூரன்ஸ் அது இதுன்னு போடும்போது 3,00,000 கூட வந்து தாண்டலாம். 3,00,000 குடுத்து இந்த ஈவி பைக்க வாங்குவாங்களா அப்படிங்கிறது சந்தேகம் தான். மேபி வாங்கலாம். பட் பெரிய நம்பர்ஸா கொண்டு வருமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்க்கணும். லக்ஸரியில ஸோ ஈவிய வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வாங்குறதுக்கு நம்ம காரே வாங்கிடலாம் அப்படின்னு தான் சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் யோசிப்போம். பட் பொறுத்திருந்து பார்ப்போம். ராயல் என்ஃபீல்டோட இந்த திட்டம் பலிக்குதா அப்படின்ட்டு. அடுத்தது ஸோ டோரண்ட் ஃபார்மா கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னன்னா, ஸோ டோரண்ட் ஃபார்மாவோட ஆன்காலஜி பிளான்ட்டோட ஒரு இன்ஸ்பெக்ஷன் வந்து இப்போது முடிஞ்சிருக்கு. யுஎஸ் எஃப்டிஏ பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு அப்சர்வேஷனும் கொடுக்கல. இது டோரண்ட் ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக பெரும் பாசிட்டிவான ஒரு நியூஸா வந்து மாறி இருக்கு. அது போக இன்னொரு ஒரு செய்தி 2 நாளா வந்து உங்க கூட டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ டிஸ்கஸ் பண்ண முடியாம போயிருச்சு. இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கு. என்னன்னா, ஸோ இப்போ டெல்லோட சிஇஓ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இப்போ ஹெச்பிஎம் மெமரி, ஸோ இந்த மாரி மெமரியோட ப்ராடக்ட் ரேம் இந்த மாதிரியான விஷயங்களோட காஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா, உயர்ந்துட்டே இருக்கு. காரணம் டிமாண்ட் வந்து திடீர்னு அதிகரிச்சிருச்சு அப்படின்ட்டு வந்து நிறுவனங்கள் சொல்றாங்க. ஸோ உண்மையா பொய்யான்னுலாம் தெரில. ஏன்னா இத்தனை வருடமா வந்து பெருசா டிமாண்ட் அதிகமாகல. திடீர்னு எப்படி இவனுங்களுக்கு டிமாண்ட் அதிகமாகுது அப்படின்னு தெரில. ஸோ இப்போ டிமாண்ட் அதிகமாயிருச்சு அப்படிங்கிற ஒரு பேர்ல இந்த விலைய 45% வரைக்கும் வந்து உயர்த்தியிருந்தாங்க. இன்னும் எவ்வளோ உயர்த்த போறாங்க அப்படின்ட்டு நமக்கும் தெரியல. ஆனா இதோட ஒரு டிமாண்ட் பார்க்கும்போது இன்னும் வரக்கூடிய ஆண்டுகள்ல இங்க பாருங்க 2028ல 625 டைம் வந்து அதிகமாகும் இந்த மெமரி சிப்போட டிமாண்ட் அப்படின்ட்டு டெல் சிஇஓ வந்து ஒரு எச்சரிக்கையை குடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நடந்ததுன்னா அவ்வளோதான். ஸோ இப்போ இருக்கிற டிமாண்டுக்கே ஆட்டம் ஓவரா இருக்கு. ஸோ இதில வந்து பெரிய அளவுக்கு இந்த ஹைனிக்ஸு, அப்புறம் இந்த சாம்சங் போன்ற நிறுவனங்கள் பெரிய அளவுக்கு வந்து பயனடையக்கூடிய ஒரு நிறுவனமா தான் இருக்கு. ஸோ சாம்சங்கோட ரிசல்ட் அன்னைக்கு நம்ம பார்த்தோம். எவ்வளோ 750% பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய லாபம் வந்து உயர்ந்திருந்தது. அதுக்கு காரணம் இந்த மெமரி சிப்போட டிமாண்ட் தான். ஸோ நல்ல டீல்ஸையும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ எப்படி வந்து இந்த மெமரி சிப்போட டிமாண்ட் உயர்ந்திருக்கோ, அதே மாரி சிபியூஸோட டிமாண்டும் வந்து உயரும். ஏஎம்டி அண்ட் இன்டெல் 2ஓட பெர்ஃபார்மன்ஸும் பெட்டரா இருக்கும் அப்படின்ட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்கமிங் டேஸ்ல. ஸோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பார்த்துருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சில ஆர்டிகல்ஸ் எல்லாம் போடணும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஸோ சண்டே வெளிய போயிட்டேன். நண்பர்கள் ஒரு 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 சிலர் ஞாயித்துக்கிழமை ஒரு நாள் வந்து நீங்க ரெஸ்ட் எடுக்கலாம்ல அப்படின்ட்டு வந்து கமெண்ட் செக்ஷன்லலாம் போட்டிருந்தாங்க. ஸோ ஜாலியா இருக்கலாம்ல சண்டே அப்படின்ட்டு. ஸோ நம்மளும் இந்த மாரி ஒரு நாள் போய் ஜாலியா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது நமக்கு ஒரு வேலை செய்யறதுக்கான ஒரு ஆர்வமே வரமாட்டேங்குது. அப்படியே வந்து வெளிய போயிட்டு வந்து சுத்திட்டு வந்துட்டு, ஒரு சோம்பேறித்தனம் ஏற்பட்டுருது. ஸோ அந்த நாள்ல நம்ம பார்க்கணும்னு நெனைக்கிறது, அண்ட் நம்ம பண்ணணும்னு நெனைக்கக்கூடிய வேலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அப்படியே தடப்பட்டு போகுது. ஸோ இப்போதைக்கு நமக்கு அந்த மாரியான ஒரு சூழ்நிலை இல்ல. நான் இன்னைக்கே வந்து போயிருக்க மாட்டேன். பட் தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. போயாகணும் அப்படிங்கிறதுனால போயிட்டேன். அதனால தான் நம்ம ஆஃப்டர்நூன் வீடியோவும் வந்து போஸ்ட் பண்ண முடியல. ஸோ இன்னும் 2 ஆர்டிக்கிள் போஸ்ட் பண்ணியிருப்பேன். எழுதி முடிச்சிருப்பேன். அதையும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேல நம்மளால பண்ண முடியல. ஸோ இந்த ஆர்டிக்கிள் அண்ட் வீடியோஸ் இதுக்கு பண்ணக்கூடிய நான் பல விஷயங்கள வந்து பார்க்குறேன். ஸோ பல டேட்டாஸ வந்து கலெக்ட் பண்ணிட்டே தான் இருப்பேன். அதில இந்த வீடியோஸ்ல உங்களுக்கு எல்லாத்தையும் வந்து நான் ஷேர் பண்றேனான்னு கேட்டா, எல்லா விஷயங்களும் எல்லாம் ஷேரே பண்றதில்ல. எல்லாத்தையும் ஷேர் பண்ணேன்னா அவ்வளோதான். ஸோ முக்கியமான இன்ஃபர்மேஷன் மட்டும் உங்க கூட நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னும் பல இன்ஃபர்மேஷன உள்வாங்கிட்டு இருக்கேன். ஸோ அப்பப்போ நம்ம சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போதெல்லாம் நம்ம அந்த மாரியான சில முக்கியமான விஷயங்கள நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உழைச்சுக்கிட்டே இருக்கணும். சண்டே தானே ஒரு நாள் ரெஸ்ட் எடுப்போம். ஸோ நம்ம ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறோம், இல்ல ஒரு கடைக்கு வேலைக்கு போறோம் அப்படின்னா, நம்ம ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கலாம். சண்டேவோ இல்ல ஏதாச்சும் ஒரு வீக் டேஸ்ல ஒரு நாள் லீவு குடுப்பாங்க. ஆனா இதே நீங்க ஓனா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, ஒரு பிசினஸ் ரன் பண்றீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு ரெஸ்ட் அப்படிங்கிறதே கிடைக்காது. கடைசி வரைக்கும் நம்ம பிசினஸ்க்காக ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ ஓடுற வயசுல நம்ம டெஃபினட்டா ஓடணும். ஸோ நீங்க யூடியூப்ல பல இடத்துல பார்த்துருக்கலாம். ரிட்டயர்மெண்ட், ரிட்டயர்மெண்ட் அப்படின்ட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அப்படி பேசுறவங்க யாருமே ரிட்டயரே ஆயிருக்க மாட்டாங்க. ரிட்டயர்மெண்ட் ஆயிருக்க மாட்டாங்க.
தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வேலை பண்ணிட்டு இருப்பாங்க. ஊர் ஊரா போய் ஆள் புடிப்பாங்க. ஸோ பிசினஸ இன்னும் தொடர்ந்து வளர்த்திட்டே இருப்பாங்களே தவிர, ரியலான ஒரு ஒரு ஓய்வு வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்குமான்னு பார்த்தா, கிடைச்சிருக்காது. ஓடிக்கிட்டே இருப்பாங்க. எதுக்கு ஓடுறோம்? ஏன் ஓடுறோம்? ஸோ இவ்வளோ வயசாயிருச்சே அப்படிங்கிற ஒரு இது இல்ல. பணம் அது வேணும் அப்படின்ட்டு. ஸோ ரிட்டயர்மெண்ட்ட பத்தி என்னதான் வாய்க்கிலேயே பேசினாலும், ரிட்டயர்மெண்ட் அப்படிங்கிறது சுலபமா கிடைச்சிராது. ஸோ ரிட்டயர்மெண்ட் உங்களுக்கு சீக்கிரம் கிடைக்கணும்னா, அதுக்கேற்ற உழைப்ப நல்லா நம்ம இருக்கும்போதே பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. சில வீடியோ போடுறது, ஆர்டிக்கல் போடுறது இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்ல. ஆனா, இதன் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ, அத எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோம் ஸ்டாக் மார்க்கெட்ல அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு நம்ம பெரிய அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸ்பெண்ட் பண்ணா மட்டும் தான் நம்மளால ஸ்டாக் மார்க்கெட்ல வின் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஸோ, எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு நெறையா இருக்கு. டைம் இருக்கு. ஏன்னா நான் வொர்க் ஃப்ரம் ஹோம். அதனால எனக்கு எந்த விதமான கவலையும் வந்து இல்ல. அதுவும் இன்னைக்கு என்னைய இது பண்ணாலுமே எனக்கு பிரச்சனை இருக்காது. இன்கேஸ் வேலை இல்ல அப்படின்னு சொன்னாலும். ஏன்னா எனக்கு கொரோனாக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு 5 வருஷம் டைம் பார்த்தீங்கன்னா, எனக்கு கிடைச்சிருக்கு. நல்லா ஒர்க் பண்றதுக்கு. ஸோ, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல நாலேட்ஜும் வந்து கெயின் பண்ணியிருக்கேன். ஸோ, என்னென்ன பண்ணணுங்கிற ஒரு திட்டத்தையும் பார்த்தீங்கன்னா, நான் எடுத்து இது முன்னாடி வச்சிருக்கேன். ஸோ, இதெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு, அத நோக்கி தான் வந்து போயிட்டுருக்கேன். ஸோ, முடிஞ்ச அளவுக்கு உங்க டைம ஒரு நல்ல ப்ரொடக்டிவான ஒரு இடத்துல ஸ்பெண்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ, அப்படி நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம்னா, டெஃபினட்டா நம்ம ஒரு நல்ல குரோத் அடைவோம் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்ல. சாட்டர்டே, சண்டே அப்படின்ட்டுலாம் பார்க்காதீங்க. நம்ம ஊர்ல இருந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு குறிப்பா மிடில் ஈஸ்ட்ல பல நண்பர்கள் வந்து வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ நீங்கலாம் எப்படி ஒர்க் பண்றீங்க? கண்டிப்பா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ சண்டே உங்களுக்கு இருக்காது. ஏதோ ஒரு நாள்ல லீவ் குடுப்பாங்க. ஸோ தொடர்ந்து நம்ம ஓடிக்கிட்டே தான் வந்து இருக்கோம். ஸோ இந்த வயசுல நீங்க இப்ப நல்லா ஓடிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நான்லாம் துபாய்ல வேலை செஞ்சேன். இப்ப பாரு நல்லா செட்டில் ஆயிட்டேன் அப்படின்ட்டு, நம்ம ஒரு வயசு வரும்போது காலர தூக்கி விட்டுட்டு உட்காரலாம். ஸோ அந்த மாரி தான் ஓடுறதுக்கு மட்டும் நம்ம தயங்கக்கூடாது. சண்டேவோ, மண்டேவோ கண்டிப்பா நம்ம ஒர்க் பண்ணிட்டே தான் இருக்கணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரெஸ்ட் எடுத்துட்டோம்னா, அது ஒரு சோம்பேறித்தனம். அது நம்ம வாழ்க்கைய பார்த்தீங்கன்னா, சரி நாளைக்கு பார்த்துக்குவோம், நாளைக்கு பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு சில முக்கியமான விஷயங்கள தள்ளி போட வைக்கும். ஸோ அத இங்க சொல்லணும் அப்படின்னு நான் நெனச்சேன். அதனால வீடியோவோட எண்டுல இந்த இடத்துல நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். நாளைக்கு நம்ம மார்க்கெட் ஓப்பனிங்ல வந்து மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!